பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நடந்த சம்பவம் பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மக்களுக்கு இருந்துச்சு. நீங்க ஷோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த மக்கள் செலிப்ரேஷனை பாருங்களேன். பாரு அமருதீன் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு காமிச்சப்ப அந்த ஆடியன்ஸில் இருந்த எல்லாரும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க, கத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் பெண் ரெட் கார்டு வாங்கினது பார்வதி. முதல் சீசன் ரெண்டு பேர் ஒன்றா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போகிறது இந்த சீசன் தான். ஏகப்பட்ட சாதனைகளை இந்த சீசன் படைச்சிருக்கு. பார்வதி தன்னுடைய கெரியரில் ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சாதனை அவங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது. பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் 90 நாட்கள் இருந்து ரெட் கார்டு வாங்கி வெளியேறிய முதல் பெண். எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் அது, எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் அது. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, நான் வெளியில் இந்த வாரம் வெளில போகிறேன்னா எனக்கு சந்தோஷம் தான், நான் சந்தோஷமாக வெளில போவேன். விஜய் சேதுபதி கிட்டேயே இந்த ஷோ எனக்கான ஷோ கிடையாது, இந்த ஷோவில் நான் இருக்கவே கூடாது. அதாவது இவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ரிசல்ட் தெரிஞ்சுட்டு உடனே இந்த மாதிரி உருட்டுறது, தைரியமாக போகிறாங்களாமா, கெத்தாக போகிறாங்களாமா. ஏழை மூடுகளை இன்னமும் பார்வதியை வெளியில் அனுப்பிட்டாங்க. அன்ஃபேர் எவிக்ஷன், அன்ஃபேர், தப்பான ஒரு விஷயம். விஜய் சேதுபதி அதை பண்ணுறாரு. ஏன்டா இத்தனை நாள் இந்த பீடையை சேவ் பண்ணி வச்சுருந்தது விஜய் சேதுபதி தானடா. அப்போல்லாம் விஜய் சேதுபதி உங்களுக்கு நல்லவராக தெரிஞ்சாரு. இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்தவனே அம்பிட்டு போய் இறங்கிட்டான். முக்கிய பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்பேஸில். எப்பா என்ன மாதிரியான ஒரு பேச்சு. ஆனால் சில விஷயங்கள் நான் பார்வதியினுடைய இந்த பிஆர் கும்பல்ஸ் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பார்வதியும் கமருதீனும் கெட்டவங்க, எஸ் அவங்க கெட்டவங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததில் எந்த விதமான மாற்று கருத்துன்னு எனக்கு கிடையாது. ரெட் கார்டு கொடுத்ததை நான் வரவேற்கிறேன் 100%. ஆனால் அதுக்காக விக்ரம் நல்லவராயிருவாரா? கிடையாது. சாண்ட்ரா நல்லவங்களாயிருவாங்களா? கிடையாது. யமா இந்த அம்மா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பாருங்க, சீரியஸாக என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. சும்மா அமைதியாக இருந்தாலே நல்லா இருக்கும். தேவையில்லாத பர்ஃபார்மன்ஸை பண்ணி லிட்ரலாக பார்வதி கமருதீன் மேலே இவங்களே ஒரு சாஃப்ட் கார்னரை உருவாக்குறாங்க. கொஞ்சம் அளவாக நடிங்க சாண்ட்ரா. நடிப்பு அறைக்குன்னு பேர் வச்சதுக்காக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தான் விக்டிம், எல்லாமே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். அவங்க காரில் இருந்து உங்களை தள்ளி விட்டது, உங்கள் குழந்தைகளை பற்றி பேசினது, உங்களோட தாய்மை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினது, இதுக்காகத்தான் அவர்களுக்கு ரெட் கார்டு கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க தெரியுமா? கமருதீனை பார்த்தோன்னே அப்படியே இவங்களுக்கு ஆக்சுவலாக பேனிக் அட்டாக் வந்திருக்கு, ஃபிக்ஸு கிடையாதுன்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. அந்த பேனிக் அட்டாக்கின் காரணமாகத்தான் இவர் கமருதீனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவங்க நடுங்கினாங்க, அப்படின்ற கத்துனாங்க, பயந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கமருதீனை நேற்று பார்த்து மட்டும் பயப்படலை, அடுத்து பார்வதி வரும்பொழுதும் பார்வதியை பார்த்தும் பயந்துருக்கிறாங்க. ஏன்? பாத்ரூமில் போய் ஒழிச்சிக்கிட்டாங்க. அந்த அளவுக்காமா உங்களை எதனா பண்ண போகிறாங்க? ஏமா எல்லாரும் அங்கே இருக்காங்கல்ல, உங்களுக்காக எல்லாரும் பேசினாங்கல்ல. ஆனால் விஜய் சேதுபதி நாசுக்காக ஒரு கேம் ஒன்று விளையாட ட்ரை பண்ணார். அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓவராக நடிக்குது இந்த அம்மா. அதாவது ஓவராக பயப்படுது, நடிக்கிறதுன்ற தாண்டி ஓவராக பயப்படுது. சரி, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, வெளியில் போகிறாங்க, பார்வதி மன்னிப்பு கேட்குறது ஃபேக்கு தான், அதை ஏற்றுக்க முடியாது, நானுமே ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் கிட்ட வரும்போது எதுக்காக உங்களுக்கு அவ்வளோ பயம்? மறுபடியும் பயந்துக்கிட்டு அரோரா பின்னாடி ஐயோ பூச்சாண்டி ஏன் கொஞ்சம் குறைக்கலாம். இதை வச்சு தான் அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி ஃபேன்ஸ். அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய 2 வாரம் எதை வச்சு ஓட்ட போகிறாங்க? யாரை பற்றியாச்சும் பேசுவாங்க. கழுவுறதுக்கு அவங்களுக்குன்னா ஆளாக கிடைக்காது. இந்த விக்கல்ஸ் இருக்கா, திவ்யா இருக்கா, அவங்க என்னம்மா பண்ணுறாங்கப்பா, இவங்க என்னம்மா பண்ணுறாங்க? ஏய் போதும், உங்கள் ரீல் அந்து போச்சு, உங்களோட வேலை. அதுவும் இப்போ ஒரு புதுசாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஷோவில் வச்சு கண்டென்ட் புளிகிற வரைக்கும் புளிஞ்சு அப்படியே குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்களாம். ஹலோ பாஸ், அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்காக தான் பாஸ் அவங்கள வெளில தூக்கி போட்டிருக்காங்க. செய்யாத ஒரு குற்றத்துக்காக இப்போ பிரதீப் ஆண்டனி மாதிரியோ இல்லை சரவணன் மாதிரியோ அவங்கள வெளியில் அனுப்பியிருந்தா நாங்களே பார்வதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருப்போம். எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ, எவ்வளவு கேவலமாக நடந்துக்க முடியுமோ, அதாவது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நான் இந்த வாரம் வெளில போனால் கூட எனக்கு கவலையே கிடையாது, நான் போய்கிட்டே இருப்பேன்
அப்படின்னு அவ்வளவு தைரியமாக தெனாவட்டா தான் செய்த தப்பை கொஞ்சம் கூட உணராமல் அதை ரெக்ரெட் பண்ணாமல் அவ்வளவு திமிரா ஒருத்தி பேசிக்கிட்டு இருப்பா. அவளை வச்சு நீங்கள் என்ன பூஜை பண்ணிட்டு இருப்பாங்களா ஷோக்குள்ள? என்னைக்கோ கிடைக்க வேண்டிய ரெட் கார்டு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவள் அதுக்கு டிசர்விங்கான ஆளு தான். அவள் என்ன வினை விதைச்சாலும் அதுக்கான அறுவடையை தான் அவன் பண்ணியிருக்கா. கூடவே சேர்ந்து பலியாக இருக்கிறது கமருதீன். 1000 வார்த்தைகள் விட்டாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. அவ்வளோ பேச்சு பேசுகிற அவன்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாது. வெளியில் எந்த பொண்ணும் அவனை எடுத்தும் பார்க்காது, இருக்கட்டும். ஆனாலும் எனக்கு கமருதீனை பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரெட் கார்டு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ பார்வதிக்கு சொத்து இருக்குது, பார்வதிக்கு யூடியூப் சேனல் இருக்குது. வெளியில் போய் அவள் சினிமா பார்வதியினுடைய ஆசை கிடையாது. யூடியூப்லேயே நல்லா ஹாட்டாக செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வைப் வித் பாருன்னு அவள் ஊரை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு அதன் மூலமாக காசு வரும், எல்லாமே வரும். கமருதீனுக்கு நடிப்பை விட்டால் வேறு துறையே கிடையாது. அவனுக்கு யூடியூப் சேனல் கிடையாது, ஸ்பெஷலாக தனித்துவமான ஸ்கில் கிடையாது. ஒன்லி நடிப்பை மட்டுமே நம்பி வந்த ஒரு பையன். அப்பா அம்மா கிடையாது, சொல்லிக்கிறதுக்குன்னு சொந்த பந்தம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அக்கா இருக்காங்க. இந்த போண்டா கோழி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கான். அவனுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டு அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெட் கார்டு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான், ரெட் கார்டு கொடுத்தா என்ன கிழிச்சு போட்டு வா மச்சான் வேலையை பாருன்னு சொல்லுவேன். ரெட் கார்டுலாம் ஒரு மேட்ராங்க, மக்கள் அதெல்லாம் மறந்துடுவாங்கங்க. யாரா சொன்னா மகத்துன்னு ஒருத்தன் இன்னி வரைக்கும் அட்ரஸ் இல்லாமல் இருக்காண்டா. பிரதீப் ஆண்டனி பேர் இன்னமும் வரலாறுல பதியப்பட்டிருக்குப்பா. சரவணனை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பல, அவர் அப்படியே டைரக்டாக அனுப்பிச்சிட்டாங்க. இன்னி வரைக்கும் சரவணனை பற்றி பேசுகிறோம்ப்பா. பிக் பாஸ் வரலாற்றில் சோஷியல் மீடியா நீ பிக் பாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பேரோட முகம் ஆயுசுக்கும் பதிஞ்சிருக்கும். நீ செத்து உன் புள்ள பிறந்து உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அவங்க பேர குழந்தை எடுக்கிற வரைக்கும் இன்டர்நெட் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், இந்த விஷயம் பதிவு பண்ணி இருக்கும். 100 வருஷம் ஆனாலும் இது இருக்கும்டா மூதேவி, மக்கள் மறந்துடுவாங்களாம். கமருதீன், நீ வெளியே போய் முதல்ல செய்ய வேண்டிய 2 விஷயம். ஒன்று, இந்த சைடு பார்வதியை தலை முழுக்கணும், அந்த சைடு உன் ஃப்ரெண்டு அந்த போத்தனா அந்தால முதல்ல தலைமுழுக்கு, 2 பேரும் தலைமுழுக்கு. இதை தான் இவர் சொன்னாப்புல, யாரு, கானா வினோத். ஸோ இவங்களுடைய விஷயம் ஹைலைட்டாக ஆக்கப்பட்டு திவ்யாவுக்கும் விக்கல் ஸ்பீக்கருக்கும் நடந்த அந்த பிரச்சனை டைல்யூட் ஆயிடுச்சு. அண்ட் சாண்ட்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அவர்கள் தவறு செய்தார்கள், தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் தான், அவங்களுக்கு அது வேணும். அதை விட அதிகமாக கொடுத்தா கூட தப்பு இல்லை. அந்த மாதிரி இந்த சொசைட்டிக்கு பாரம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட சேர்ந்து வீணா போன ஒரு பையன். நீங்கள் நினைக்கிறீங்களா வெளியில் போய் பார்வதி கமருதனோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவான்ட்டு? மயிரை கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா அதுக்கும் ஆப்பு வச்சுட்டார் பிக் பாஸ். விஜய் சேதுபதி பிக் பாஸ்ன்ற பாருங்க, விஜய் சேதுபதி அதுக்குமே ஆப்பு வச்சிட்டார். நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் இன்னைக்கு எபிசோடில் நடந்தது ஒன்று. ஒரு ஹோஸ்ட் இத்தனை நாளாக அவர் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு தான் செஞ்சிருக்காப்புல. என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கண்டஸ்டண்ட்டையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும், ஆனால் அவர் இது வரைக்கும் பண்ணலை. இன்னைக்கு மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஏன்னா வாங்கின அடி எப்படி, கொஞ்ச நெஞ்ச அடியை அடித்தாங்க, அவரை திருப்பி கொடுப்பாரா இல்லையா? சொல்கிறாரு பாருங்க, பல பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறாங்க, எனக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னால் பார்க்க முடியல, என்னால் ஒரு மாதிரி பதட்டமாகுது எனக்கே. சாண்ட்ரா அவர்களை காரில் இருந்து கீழே தள்ளி விட்டு அது அவ்வளோ பெரிய அடி இல்லைன்றதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கொடுத்த ஒரு ட்ராமா இருக்குல்ல, அந்த ட்ராமாவின் காரணமாகவும் சடனாக அவங்க கீழே விழுந்த அதிர்ச்சியின் காரணமாகவும் உண்மையாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி பேனிக் அட்டாக் வந்தது உண்மைதான். பேனிக் அட்டாக் நடிப்பு கிடையாது. அதை இப்போ பீட ஃபேன்ஸு பிஆர் கும்பல் இந்த பூனக்கா தலைமையில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு. எது ஃபேக் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை பார்த்த உடனே பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க தெரியுமா, அது எனக்கு ஃபேக்காக தெரியுது. இன்னைக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் அவன், சரி தப்பு பண்ணிட்டாங்க வெளில போயிட்டாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான், அவனை பார்த்து பயப்பட்டு இருந்த அம்மா. விஜய் சேதுபதி கரெக்டாக அதை நோட் பண்ணி கேட்டார். இப்போ நீங்கள் கமருதீன் கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் நிஜமாவே ஆல்ரைட்டா இல்லை உங்களுக்கு ரெஸ்ட் எதனா தேவையா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை சார் நான் நல்லா இருக்கேன், டக்குன்னு நல்லா ஆயிட்டாங்க சாண்ட்ரா. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி சாண்ட்ரா அவர்கள் பாதிக்கப்பட்டது என்னமோ உண்மைதான்.
அதாவது எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தால் என்ன நடக்கும், சேரா இடம் சேர்ந்தால் என்ன நடக்கும், நம்ம யார் கூட லைஃப்பில் பழக்க வழக்கம் வச்சுக்கிறோம், யாரோட ஒன்றா நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறோம், இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமருதீனுக்கான மட்டும் பாடம் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்கான பாடம். நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை எப்படி சூஸ் பண்ணுறீங்க, உங்களோட நண்பரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் கூட இருக்கக்கூடிய சோல்மேட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, அவனை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இது. ஏன் பார்வதி நினச்சிருந்தா கமருதீனை வந்து ஒரு நல்வழியில் கொண்டு போய் இந்த கேமை விளையாடிருக்க முடியாதா? நேற்றுக்கு கமருதீன் பண்ண அத்தனை விஷயமும் பார்வதியின் தூண்டுதலில் பண்ணப்பட்ட விஷயம்தான். பார்வதி வந்து கீ கொடுத்தான், அவன் இஷ்டத்துக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். பார்வதி கிளியராக இருந்தா, ஒரு வார்த்தை கூட விடக்கூடாதுன்றதுல கிளியராக இருந்தா. அவன் மனசுக்குள்ளே இருந்த வார்த்தைகள் அத்தனையும் கூட்டியது கமருதீன். ஒரு பொம்மை மாதிரி, ஒரு கையாட்டி பொம்மை மாதிரி, தலையாட்டி பொம்மை மாதிரி, பப்பட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? லிட்டரலாக கமருதீன் ஒரு பப்பட் மாஸ்டர். யார்? பார்வதி. அந்த மாஸ்டர் வந்து நாட்டியம் ஆட, நாட்டியத்துக்கு ஏற்ப டான்ஸ் ஆடினவர் தான் கமருதீன். சேர்ந்து அனுபவிக்கிறது யார்? 2 பேரும் தான். ஸோ ஷோ ஓப்பனிங்லேயே வந்து இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் தான் பார்க்கப்பட்டது. அப்போ நீங்கள் ஆடியன்ஸோடு சேர்ந்து விஜய் சேதுபதி உட்காந்து பார்க்குறாரு. முழுக்க அந்த சண்டையில் நடந்த, அதாவது சாண்ட்ராவை கீழே தள்ளியதுக்கு பிறகுலாம் என்ன நடந்துச்சு, சாண்ட்ராவை கீழே தள்ளின விஷயம் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. அதனால் அதை காட்டலை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, யார் யார் சண்டை போட்டா, விக்கல்ஸ் பண்ணது, கானா வினோத் பண்ணது, சபரி பண்ணது, திவ்யா பண்ணதெல்லாம் வந்து காட்டும் பொழுது அங்கே ஆடியன்ஸினுடைய சத்தத்தை நீங்கள் பார்க்கணும். அவ்வளவு லவுடாக இருந்துச்சு. ஒரு விஷயத்தையும் வந்து கடைசி வரைக்கும், இன்னைக்கு 1 hour எபிசோட்னா ½ hour வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் மட்டும்தான் நடந்துச்சு. முழுமையாக மக்களுக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. காட்டிய பிறகு உள்ளே போகிறாருங்க. உள்ளே போயிட்டு முதல்ல வந்து விஜய் சேதுபதி பண்ணது வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கிட்ட, இந்த 2 பேரை தவிர மற்ற ஆட்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க 2 பேர் பண்ண விஷயங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை கேட்குறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, இவ்வளவு தூரம் போயிருக்க வேணாம், எவ்வளோ சொல்லியும் கேட்கல, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது விஜய் சேதுபதி ஒரு பிளே ஒன்று பண்ணாப்புல. என்ன பிளே? அதாவது பார்வதியும் கமருதீனும் இப்படி பண்ண விஷயத்துக்கு அங்கே இருக்கிற எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அரோரா சுபிக்ஷா கூட கடைசி நேரத்தில் பேசினாங்க. ஆரம்பத்தில் இருந்து ஒரு பொண்ணு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் விடிய 2 பேரையும் தூங்க விடாமல் வச்சு செஞ்சுருக்கா. அது இவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை, விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியவே இல்லை. சபரியும் கானா வினோத்தும் விக்கல் ஸ்பீக்கரும் வெளியில் இருந்து வச்சு செஞ்சாங்க. அவர் என்ன கேட்குறாரு, 2 பேர் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, நீங்கள் 7 பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 7 பேரும் அதை வந்து தடுக்கலை, அவங்க பேச்சை நிப்பாட்டலை, எப்படி நிப்பாட்ட முடியும்? ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ண சொல்கிறீங்களா, போய் அவங்கள போய் அடித்து நிப்பாட்ட சொல்கிறீங்களா? 7 பேரும் சேர்ந்து கத்துனா கூட அவங்க நிப்பாட்டிடுவாங்களா? அதை கேட்டு நிப்பாட்டுற ஆட்கள் அவர்கள், இல்லை வாயை போய் மூடிக்கணுமா, பேசாது அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் கமருதீன் வாயும் 2 பேர் பார்வதி வாயும் மூடிக்கணுமா? ஏங்க அவங்களால என்ன முடியுமோ அதை கேட்டாங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, ஒரு அடியை போட்டிருக்கணும், டப்புன்னு ஒரு அடியை போட்டிருக்கணும். அவங்க திவ்யாவோ இல்லை வந்து சாண்ட்ராவோ ஒரு அடியை போட்டிருக்கணும். முட்டாங்க. சாண்ட்ராலாம் லிட்டரலாக அவங்க குழந்தைகளை பற்றி பேசணும். நீங்கள் வந்து காமம் பண்ணி தானே குழந்தை பெற்றீங்கன்னு கேட்கும் போதே செருப்படுத்தி அடிச்சிருக்கணும். அதை அவங்க பண்ணலை. இவர் எதுக்காக இதை கேட்குறாரு? நீங்கள் யாருமே வந்து பேசலை, நீங்கள் பேசுனீங்க, ஆனாலும் நீங்கள் பேசின பேச்சுக்கு அது நிப்பாட்டப்படலை, அவங்க நிப்பாட்டலை, இவர் தூண்டுறாப்புல. நீங்கள் எதனா பண்ணியிருக்கணும், நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கணும். இது எதுக்கு அவர் சொல்கிறார் அப்படின்னா, ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து இவங்க 2 பேருக்கு எதிராக அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் 2 பேர் மேலேயும் தவறு இருக்குது. இவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, அதுக்கு இவங்க இந்த மாதிரி கத்துனாங்க, மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து டைல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காருக்குள்ளே இருந்தே எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க, யாரும் கேட்காம இல்லை. ஹாஷா கேட்கல, அவ்வளவுதான். மற்றபடி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஒருவேளை விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி மீதி இருக்கக்கூடிய 7 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த 2 பேருக்கு ரெட் கார்டு கிடச்சிருக்காரு. அவர் அப்போ கூட வருத்தப்படுறாப்புல, ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்களேடா, ஏண்டா டே,
இந்த வியானாவுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பேசினேன். அது வந்து அடுத்து வரும் ஒரு வீடியோ. எப்பா என்ன இன்னொரு பார்வதி தாங்க அவன், இன்னொரு பார்வதி தான் அவன். எஃப்ஜேலாம் வீடியோ போட்டு கிழிக்கிறான். இப்போ வெளியில் என்ன இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிஆர் ஃபேன்ஸு, யாரெல்லாம் பார்வதிக்கு எதிராக வீடியோ போடுறாங்களோ, யாரெல்லாம் பார்வதிக்கு எதிரான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஸ்பேஸில் போட்டு அடிக்கிறது. எஃப்ஜேவை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் போட்டு விக்கல்ஸை போட்டு அடிக்கிறாங்க, திவ்யாவை போட்டு அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதுதான் நெகட்டிவ் பிஆர். வயிற்றுச்சல் பொழப்பு போயிடுச்சுல்ல, பொழப்பு போன வயிற்றுச்சல்ல ஒருத்தர்லாம் வந்து முன்னாடியே போட்டாப்புல எழுதி வச்சுக்கோங்க, டிசம்பர் 7 போன வருஷம் ட்விட்டு எழுதி வச்சுக்கோங்க, பார்வதி தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர்னு. எங்கப்பா போனேன்ப்பா, உன்னை தான்ப்பா தேடிக்கிட்டு இருக்கேன். யோ என்ன இதெல்லாம்? ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள இன்னும் ரோஸ் பண்ணி நீங்கள் கார்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நல்லாவே தான் ரோஸ் பண்ணார். எதையுமே அவர் கேட்காம இல்லை, கேட்குறத தாண்டி பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காருங்க. அதாவது பார்வதி என்ன சொல்ல வராங்க, நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா சொல்லுங்கள். கடைசியாக ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட உங்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அணைய போகிறீங்க. கடைசியாக இந்த சாரிலாம் எனக்கு வேணாம், இந்த வந்து இந்த அப்பாலஜைஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு வேணாம், சரிங்களா, நான் நரேட்டிவ் செட் பண்ணுறதெல்லாம் எனக்கு வேணாம், என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே பார்வதி ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க. அதாவது முன்னாடி நாள் டாஸ்கில் அது வந்து கமருதன் சொன்னாப்புல, நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து பர்சனலாக சொன்ன விஷயத்த 7 பேர் முன்னாடி வந்து அவங்க சொன்னது என்னால் தாங்கிக்க முடியல, எனக்கு வந்து அது கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு வந்து ஹர்ட் பண்ணிருச்சு. அப்போ அவர் கேட்டார் பாருங்க, ஏமா 7 பேர் முன்னாடி என்னம்மா, அத்தனை கேமரா முன்னாடி தாம்மா நீ பேசியிருக்க, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் பேர் என்ன சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு, மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் சார். அந்த மோர் தென் த ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி கேமரா முழுக்க சொல்லி எல்லாருக்குமே அது வந்து தெரியுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுது. அப்புறம் வந்து அந்த விஷயத்த சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தானே அந்த விஷயத்த சொன்னீங்க பார்வதி, நீங்கள் தானே அந்த விஷயத்த சாண்ட்ரா கிட்ட சொன்னீங்க, அப்போ அவங்க சொன்னதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்காக சொன்னீங்க? அப்போ மறுபடியும் இந்த பீடை அதையே தான் சொல்லுது. இல்லை சார் அத்தனை பேர் முன்னாடி அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன். ஏமா அது எல்லாருக்கும் தெரியுமா, உலக மக்கள் இந்த பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கி அவன் பக்கெட்டை எட்டி உதச்சப்ப நீ என்ன சொன்னேன்னு எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் விஜய் சேதுபதி என்ன தெரியுமா பண்ணார், நேற்றுக்கு திவ்யா ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க காருக்குள்ளே இருக்கும்போது, கமருதேன் நீ வெளியில் போயிட்டு எபிசோட் பார்க்குற, இவ உன்னை பற்றி யார்கிட்ட என்னெல்லாம் பேசி, அந்த ஓனா கேள்வி யார்கிட்ட என்னெல்லாம் உன்னை பற்றி பேசியிருக்கான்றது நீ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுற, நீ பார்க்குற, நீ பண்ணுற அப்படின்னு நேத்தே திவ்யா சொல்லியிருந்தாங்க. அதே விஷயத்த இன்னைக்கு விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாப்புல, கமருதீன் நீ வெளியில் போய் பாருப்பா, நீ வந்து பின்னாடி இவங்க என்னெல்லாம் உன்னை பற்றி யார்கிட்ட பேசியிருக்காங்கிறத நீ வெளில போய் பாரு. 4-5 வாட்டி சொல்லிட்டாருங்க, 4-5 வாட்டி சொல்லிட்டார். அதாவது இவங்களுடைய ஃபேக் ரிலேஷன்ஷிப்பு அதையும் உடச்சி விட்டாப்புல. அது என்னங்க மோர் தென் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, அப்புறம் என்ன இதில் வந்து ப்ரைவசி இருக்குது, என்ன வந்து மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதான் எல்லாருக்குமே தெரியுமே, ஊர் உலகத்துக்கு தெரியுமே அப்படின்னோடனே அங்கே ஆடியன்ஸில் கிளாப்பு பாருங்கள். சீரியஸாக ஒரு எவிக்ஷனை கொண்டாடிய சீசன் இந்த சீசன் தான். அது எவிக்ஷனில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு எவிக்ஷன்னா இவங்க 2 பேரோட எவிக்ஷன் தான். நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளவு அசிங்கப்பட்டு வெளில வரீங்க 2 பேரும். லிட்டரலாக உங்ககிட்ட யாரும் பேசவே இல்லை. போகும்போது கூட திவ்யா வந்து பார்வதி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. அங்கே ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளில வந்த உடனே விஜய் சேதுபதி போன உடனே மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. விக்கல்ஸ் சொல்கிறாப்புல கதவு திறந்துருச்சு கிளம்புங்க அப்படின்றாப்புல. அங்கே இருக்கிறவங்களாம் விசில் அடித்து கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே மட்டும் இருந்திருந்தானா என்ன ஆயிருக்குன்றதை நான் யோசிச்சு பார்க்குறேன். ஹிந்தி பிக் பாஸில் இப்படி தான் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டனுடைய எவிக்ஷனை கொண்டாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அது ஹிந்தியா மலையாளமாக தெரில. அந்த மாதிரி எஃப்ஜே இருந்திருந்தானா கண்டிப்பாக பார்வதிக்கு பண்ணியிருப்பான். அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. பார்வதிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அங்கே இருக்கிற எல்லாரும் லிட்டரலாக கமருதீன் நினச்சி வருத்தப்படுறாங்க. ஏன்னா இவ ஒருத்தியால் மட்டும்தான் அவள் வாழ்க்கை போச்சு. உண்மைதான். பார்வதி அப்படிங்கிற அந்த பொண்ணோட, ஆனால் இதில் வந்து பார்வதியை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது.
இவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்து பார்வதியும் பிரிஞ்சு போயிட்டாங்க, கமருதீனும் பிரிஞ்சு போயிட்டாப்புல. அப்படியே அவன் இருந்திருந்தானா நிச்சயமாக டாப் 5ல வந்திருப்பான் கமருதீன். ஆனால் அவன் அவங்க கொஞ்சம் கூட அதை வந்து நம்ம இவ்வளோ பேசியிருக்கோமே, இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை தேடி போனால் அது அசிங்கன்றதை நினைக்காம மறுபடியும் தன்னுடைய உடல் தேவைக்கு பார்வதியை தேடி போய் பார்வதியை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அதில் பிடிச்ச சனி தான் இந்த சனி. விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அப்போ கமருதீன் வந்து பார்க்குறான், பார்வதியவே பார்க்குறான். ஏமா நீ என்னெல்லாம் கமருதீனை பற்றி பேசியிருக்கேன்னு கமருதீன் வெளில போனால் தெரிஞ்சுக்க போகிறாரு, அப்புறம் என்னம்மா பண்ணுவேன், அதான் அவர் பார்க்க தானம்மா போகிறாரு, அப்புறம் என்னம்மா உனக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லும்போது கமருதீன் மூஞ்ச பார்க்கணும். ஸோ ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ரெட் கார்டு கொடுத்துட்டு இவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சாண்ட்ரா கிட்ட. சாண்ட்ரா நான் செய்யக்கூடாத தப்பை செஞ்சுட்டேன் சாண்ட்ரா, ஹோன்ரா. சாண்ட்ரா வந்து உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாரி அவனாச்சும் காலில் விழுந்தாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. நிஜமாவே ஃபீலிங்ஸாக இருக்குது. கமருதீனுக்கு இது நடந்தது எனக்கு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்வதி கிட்ட எல்லாமே இருக்குங்க, அவள் இழக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இவனுக்கு இது ஒன்று தான் லைஃப்னு அவன் இருக்கான். ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டை எந்த சீரியல்லையும் நடிக்க வைக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. விஜய் டிவி அந்த அளவுக்கு விட்டுற மாட்டாங்கன்னு தெரில எனக்கு. மேபி அவங்க ப்ராடக்ட்ன்றதுனால கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பேர் இருக்குல்ல, லைஃப்பில் இனிமேல் என்றைக்குமே அவனுக்கு நல்ல பேர் கிடைக்காது. 1, அவனுக்கான உண்மையான உறவுகள் கிடைக்கவே கிடைக்காது. 2, அவனை நம்பி ஒரு பொண்ணு வராது நிச்சயமாக. அப்புறம் இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன டீமெரிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க இருந்த அத்தனை நாட்களுக்கான சம்பளம் வராது. இப்போ 90 நாள் அவங்க இருந்திருக்காங்கன்னா அந்த சம்பளமே வராது. செலிப்ரிட்டி ரவுண்டுக்கு செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. பிக் பாஸ் சம்மந்தமான விஷயங்கள் எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான். இந்த சீசனில் இந்த மாதிரி 2 கண்டஸ்டன்ட் இருந்தாங்கன்ற அந்த அடையாளமே இருக்காது. முதல்ல பார்வதி போயிட்டு கேட்டு நின்று முறைச்சி பார்த்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் அவர் வந்து கானாவின் வந்து லிட்டரலாக அழுதுட்டாப்புல. அவரால் முடியலை. ஏன்னா அவர் பல வாட்டி சொல்லியிருக்காரு, திவ்யா சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு அந்த கார்குள்ளே கூட திவ்யா வந்து கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ண வரும்போது இந்த பீடை விட மாட்டான். எங்கே பேசி இவன் மாற்றிட போகிறான்னு சொல்லிட்டு, நீ சொல்லாத, நீ பேசாத, நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை, உன் அட்வைஸ் இங்கே யாரையும் கேட்கல. அப்போ ஆரம்பித்து பார்வதி அப்போவே கிளின்னு கிழிச்சாங்க திவ்யா. ஆனால் கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி வந்து நீங்கள் எல்லாரும் கேட்கல, நீங்கள் எல்லாரும் அவங்கள தட்டி கேட்கல, நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள ஆஃப் பண்ணியிருக்கணும் அப்படின்றாப்புல. யாரும் எதுவும் பேசலை. நான் என்ன கேட்குறேன்னா, சபரியமும் கானாவினத்தையும் பாராட்டினார். ஏன்னா பாராட்டக்கூடிய ஒரு செயலை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. நைட்லேருந்து காலைல வரைக்கும் 2 பேரை போட்டு மன ரீதியாக வந்து உடச்சி சுக்குநூறாக்கி விளையாடிட்டு இருந்தாங்க திவ்யான்னு ஒருத்தவங்க. அவங்க பேர் ஒரு வாட்டி சொல்லியிருக்கலாம், சொல்லலை. அண்ட் திவ்யா அவர்கள் பார்வதி அடிக்க போனதாக ஒரு செய்தி வந்தது. லைவில் போய் பார்த்தவங்க சொன்னாங்க. பார்வதி ஏதோ வந்து பேசும்போது வார்த்தையை விட திவ்யா எந்திரிச்சு கோவப்பட்டு அடிக்க போனதாக ஒரு நியூஸ் வருது. விஜய் சேதுபதி அதை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுருக்காப்பல, அதை கட் பண்ணிட்டாங்க. அண்ட் வெளியில் போகும்போது பார்வதி கூட நேரடியாக சண்டை போட்டு, நான் எவ்வளோ சொன்னேனேடா கேட்கலையடா என் பேச்சா, இவள் கூட சேராத, அவள் பேச்சை கேட்காதன்னு சொன்னனே வந்து கேட்டியா அப்படின்னும் பொழுது பார்வதி அங்கே ஏதோ ஒரு வார்த்தையை விட இவங்க மறுபடியும் வார்த்தையை விட, முதல்ல வெளில கிளம்பு, போடி வெளில அப்படின்ட்டாங்க திவ்யா. இவ்வளவு அவமானம் தேவையா? இவ்வளவு அவமானப்பட்டு எல்லா சேனல்லையும் பேர் வந்து, எல்லா நியூஸ்லேயும் உங்கள் பேர் வந்து, எல்லாரும் இதை பற்றி பேசி இவ்வளவு அசிங்கப்பட்டு வெளில போகணுமா? இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அதுதான் சொல்கிறது, யார் பேச்சை கேட்கணும், யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது, யார் பேச்சை கேட்கக்கூடாது. கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படிங்கிறத இப்பயாச்சும் கமருதீன் புரிஞ்சுப்பாரா? அவருக்கு லைஃப்பில் இனிமேல் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. இவளை நினச்சி எனக்கு கவலை கிடையாது. அந்த பையன் இவ பேச்சு கேட்டு தகாத வார்த்தைகளை பேசி அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்டான். போச்சு, முடிஞ்சு. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் எப்படி ஒரு பிளாக் மார்க்கோ, அதே மாதிரி இந்த மீடியா ஃபீல்டில் நீங்கள் ரெட் கார்டு வாங்கினீங்கன்னா ஒரு பிளாக் மார்க். ஏவி இல்லை, ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வரல, 90 நாள் சம்பளம் கிடையாது, செலிப்ரேஷன் ரவுண்ட் வர முடியாது, பிக் பாஸ் சம்மந்தமாக எந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வர முடியாது, பிக் பாஸ் சம்மந்தமான நிகழ்ச்சிகள் வர முடியாது, எதனா பொதுவான ரியாலிட்டி நிகழ்ச்சி இனிமேல் நடக்குது, இப்போ குக்கு வித் கோமாளி இல்லை வந்து அது இது இந்த மாதிரி எதனா ஸ்டார்ட் மியூசிக் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கூட
கலந்துக்க முடியாத ஒரு நிலைமை தான் இப்போ கமருதனுக்கு ஏற்பட்டிருக்கு. பார்வதி அதை நினச்சி வருத்தமே பட மாட்டான். வெளியில் போயிட்டு இவன் வந்து பார்வதி வந்து கமருதீன் தன்னால் தான் இப்போ வெளியில் வந்திருக்கான்ற கில்ட்டு கூட அவளுக்கு கிடையாது. நேராக ஓடிட்டா வெளியே, அப்படி நேராக ஓடிட்டா வெளியே. ஸோ வெளியிலையும் கமருதனை கழட்டி விட்டு அவள் பாட்டா வேலையை பார்க்க போகிறா. எல்லாத்தையும் இழந்து கடைசியில் யாரும் இல்லாத ஒரு நபராக எதுவுமே இல்லாமல் நிற்கிறது கமருதீன் தான். அது ஒன்று மட்டும்தான் நமக்கு லைட்டாக வருத்தமாக இருக்குது. மற்றபடி இவர்கள் செய்ததுக்கான தண்டனை இவர்களுக்கு கிடைத்திருக்கு. நீதி வென்றது, நீதி வென்றது. எனக்கு ஒரு பாட்டு மட்டும் பாடணும். அந்த பாட்டை பாடிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். துணிவே சக்தி, துணிவே சக்தி, துணிவே சக்தி, எல்லாம் போச்சு. நல்ல மகள், மகளுக்கேற்ற தாய், நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். இப்படியே இருங்களா ராசா, இப்படியே இருங்க. மாறிடவே மாறிடாதீங்க. ஏன்னா நீங்களாம் மாறிட்டீங்கன்னா உலகம் அலைஞ்சிரும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இன்றைக்கி நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? சாண்ட்ரா அவர்கள் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சாண்ட்ரா அவர்களை எவிக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.